ஆமையிடம் ஓட்டப்பந்தயத்தில் தோற்ற முயல் அதே கவலையில் இருந்தது. ஓட்டப்பந்தயத்தில் சிறிது ஓய்வு எடுத்ததால் தோற்றுவிட்டேன். நான் செய்த தவறினால் அந்த ஆமை வென்றுவிட்டது. இந்த அவமானத்தை எப்படியும் துடைத்தே ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தபடி இருந்தது. மீண்டும் அந்த ஆமையை ஓட்டப்பந்தயத்திற்கு அழைப்போம் என்ற முடிவுக்கு வந்தது. ஆமையைச் சந்தித்த அது, மீண்டும் நாம் ஓட்டப்பந்தயம் ஓடுவோம். இப்பொழுது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம் என்றது. அறிவு நிறைந்த அந்த ஆமை, முயலை யாராலும் ஓட்டப்பந்தயத்தில் வெல்ல இயலாது. எப்படியோ ஒருமுறை இந்த முயல் என்னிடம் தோற்றுவிட்டது. மீண்டும் இது தோற்க வாய்ப்பே இல்லை. வேறு ஏதேனும் போட்டி வைத்துதான் இதை ஏமாற்ற வேண்டும். என்ன போட்டி வைப்பது என்று சிந்தித்தது. நல்ல வழி ஒன்று அதற்கு தோன்றியது. முயலே, நாம் தான் ஏற்கனவே ஓட்டப்பந்தயம் நடத்திவிட்டோம். மீண்டும் எதற்கு அதே போட்டி? வேறு ஏதேனும் போட்டி வைத்துக் கொண்டால் என்ன என்று கேட்டது அது. எந்த போட்டியாக இருந்தாலும் இந்த ஆமையை வெல்ல முடியும் என்று நினைத்தது முயல். ஆமையே, என்ன போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டது அது. அப்பொழுது ஓட்டப்பந்தயம் வைத்தோம். இப்பொழுது நடக்கும் போட்டி வைத்துக் கொள்வோம். யார் வேகமாக நடந்து எல்லைக்கோட்டை முதலில் அடைகிறாரோ அவரே வெற்றி பெற்றவராவார் என்றது ஆமை. நீ சொன்னது போலவே நடக்கும் போட்டி வைத்துக் கொள்வோம் என்றது அது. முயலுக்கும் ஆமைக்கும் இடையே போட்டி நடக்க உள்ளது என்ற செய்தி காடெங்கும் பரவியது. அந்த போட்டியை பார்க்க ஏராளமான விலங்குகள் வந்திருந்தன. போட்டிக்கு நடுவராக வழக்கம் போல நரி இருந்தது. போட்டி தொடங்கியது. தாவிச் சென்ற முயல் சிறிது நேரத்திற்குள் எல்லைக்கோட்டை அடைந்தது. மெல்ல நடந்து வந்த ஆமை நீண்ட நேரத்திற்குப் பின் எல்லைக்கோட்டை அடைந்தது. தான் போட்டியில் வெற்றி பெற்றதாக நினைத்தது முயல். நடுவராக இருந்த நரியோ, நடக்கும் போட்டியில் ஆமை வெற்றி பெற்றது என்று அறிவித்தது. இதை கேட்ட முயல் கோபத்துடன் நரியிடம் சென்றது. போட்டியில் நான் தான் வெற்றி பெற்றேன், ஆமை வெற்றி பெற்றதாக எப்படி அறிவிக்கலாம் என்று கேட்டது. முயலே, உனக்கு நடக்கவே தெரியாது. நடக்கத் தெரியாத நீ நடக்கும் போட்டியில் கலந்து கொள்ளலாமா? உனக்கு தாவத் தெரியும், வேகமாக ஓடத் தெரியும், நடக்கத் தெரியுமா? நடந்து பயிற்சி பெற்று இருக்கிறாயா? இங்கே எல்லோரும் காண நடந்து காட்டு பார்ப்போம். அதனால்தான் ஆமை வெற்றி பெற்றதாக அறிவித்தேன் என்றது நரி. தான் ஆமையிடம் ஏமாந்தது அப்பொழுதுதான் முயலுக்கு புரிந்தது. தோல்வியடைந்த அது தலை கவிழ்ந்தபடி அங்கிருந்து சென்றது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.